எல்லாருக்கும் வணக்கம். டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா டிகிரி சர்டிஃபிகேட்டும் இன்கம் ப்ரூஃபும் ரொம்ப முக்கியம். இன்கம் ப்ரூஃப் அப்படின்னா சேலரி ஸ்லிப் ஆர் ஐடிஆர் ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் கையில் சம்பளம் வாங்குகிற டிரைவர்ஸ், சின்ன சின்ன ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க, வீட்டு வேலை செய்கிறவங்க, இப்போ யாருக்காவது அவங்களுக்குலாம் சேலரி ஸ்லிப் கொடுத்துட்ருக்காங்களா? இல்லையா? ஸோ அவங்கனாலெல்லாம் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க முடியாதா நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா டோன்ட் வரி. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இவங்களுக்காகவே ஒரு புது ஸ்கீமை இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமை பற்றி இன்னும் பல பேருக்கு இன்னும் தெரியாம தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது என்ன ஸ்கீம், என்ன எலிஜிபிலிட்டி, இதை அப்ளை பண்ணுறது எப்படி, இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ரெகுலர் இன்கம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. அண்ட் இந்த வீடியோவும் ஃபினான்ஷியல் அட்வைஸோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டோ கிடையாதுங்க. நீங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஒரு ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு தென் உங்க முடிவுகளை எடுத்துக்கோங்க. ஸோ நான் சுஜி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரோசன் வியூ. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். டேர்ம் இன்சூரன்ஸ்னா என்ன? சிம்பிளா சொல்றேன். உங்க ஃபேமிலியில நீங்க தான் சம்பாதிக்கிற ஆளா வச்சுப்போமே. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க ஃபேமிலியில என்ன பண்ணுவாங்க? சப்போஸ் நீங்க யாருக்கிட்டையாவது நீங்க கடனா நீங்க பணம் வாங்கிட்டு இருக்கீங்க, உங்க சம்பளத்துல இருந்து தான் அந்த கடனை நீங்க திருப்பி கட்டிட்டு இருக்கீங்க. இந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா அந்த பணத்தை உங்க ஃபேமிலினால கட்ட முடியுமா? இல்லையா? ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு தான் டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கு. பட் இந்த டேர்ம் இன்சூரன்ஸை இன்சூரன்ஸ் கம்பெனி ஈஸியாலாம் கொடுத்துட மாட்டாங்க. சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ நீங்க ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும் அண்ட் நீங்க ஒர்க் பண்ற கம்பெனில இருந்து சேலரி ஸ்லிப்பை நீங்க சப்மிட் பண்ணணும். அண்ட் நீங்க மாதம் எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க பிரீமியமும் சூஸ் பண்ண முடியும். பட் டிகிரி படிச்சுட்டு இருக்கவங்க அண்ட் டெய்லி சம்பளத்துக்கு போறவங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? ஸோ அவங்களுக்காக தான் கவர்மெண்ட் அண்ட் IRDAI, அதாவது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவங்க என்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா சாரல் ஜீவன் பீமா யோஜனா ஸ்கீமை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமை எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணது 2020 அண்ட் 2021 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியிலுமே இந்த சாரல் ஜீவன் பீமா யோஜனா இருக்கணும். எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில போயிட்டு கஸ்டமர்ஸ் இந்த ஸ்கீமை கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இதை கொடுக்கணும்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரொடெக்ஷன் கிடைச்சிடும். அண்ட் இந்த ஸ்கீம் யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கம்மி சம்பளம் வாங்குறவங்க, வீட்டு வேலை பார்க்குறவங்க, டிரைவர்ஸ், பிளம்பர்ஸ், எலக்ட்ரீஷியன்ஸ், நிரந்தர வேலை இல்லாதவங்க அண்ட் டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க, இப்படி யார் வேணாலும் இந்த ஸ்கீமை அப்ரோச் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா 25 லட்சம் கவரேஜ் வர கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்கீம் எடுக்கிறவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்கு 25 லட்சம் வரை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்ல சொல்றாங்க. சரி, இப்போ இந்த டேர்ம் இன்சூரன்ஸை எந்த வயசுல இருந்து எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 18 வயசுல இருந்து 65 வயசுக்குள்ள இருக்கிற யாரு வேணாலும் இந்த ஸ்கீமை நீங்க எடுக்கலாம். சின்ன வயசுலயே நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா நீங்க கட்டுற அமௌண்ட்டும் கம்மியாகும் அண்ட் போக போகும் ப்ரீமியம் அமௌண்ட் அதிகமாகிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஏஜ் இப்போ 18 இயர்ஸ்ன்னு வச்சுக்கலாமே. அப்ப நீங்க மாதம் எவ்வளவு கட்டுவீங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 500 ரூபாயில இருந்து 600 ரூபாய் வரை நீங்க கட்டுவீங்க. இதே உங்களோட வயசு 30 அப்படின்னு எடுத்துக்கிட்டா நீங்க 800 ரூபாயில இருந்து 900 வரை கட்டுவீங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ்லாம் கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்ல இருக்கு, நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன போனஸ் டிப் உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க ஸ்மோக் பண்ணுவீங்களா இல்ல ஸ்மோக் பண்ண மாட்டீங்களா அப்படின்றத கண்டிப்பா டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறப்போ அவங்க கிட்ட நீங்க உண்மையா சொல்லுங்க. அதே போலதான் நீங்க ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுவீங்களா இல்ல பண்ண மாட்டீங்களா அப்படின்றதையும் உண்மையா நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறப்ப அவங்க கிட்ட நீங்க சொல்லணும். அப்பதான் ஒருவேளை உங்களுக்கு அது மூலியமா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுனாலும் அந்த அமௌண்ட் கவரேஜ் உங்க ஃபேமிலிக்கு கிடைக்கும். சரி, இப்போ இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ்ல நம்மளால பேமெண்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி பண்றது, அதாவது மாசம் மாசம் ஒரு தொகையை நம்ம பண்றது. இல்லை அப்படின்னா 3 மாதத்திற்கு ஒரு தடவை, அதாவது குவார்டர்லி. சரியா? 3 மாதத்திற்கு ஒரு தடவை நம்ம பே பண்றது ப்ரீமியம். இல்லை அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் பேமெண்ட் பண்றது.
ஸோ இந்த 3 ஆப்ஷன் வழியாக நம்ம டேர்ம் இன்சூரன்ஸை பே பண்ண முடியும். இன்கேஸ் உங்ககிட்ட டிகிரி சர்டிஃபிகேட் அண்ட் உங்ககிட்ட சேலரி ஸ்லிப் இருக்குது அப்படின்னா நீங்கள் வேற பாலிசியை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணது இந்த மாதிரி டாக்குமெண்ட் இல்லாதவங்களுக்கான டேர்ம் இன்சூரன்ஸ்க்காக தான் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சாரல் ஜீவன் பீமா யோஜனா ஸ்கீமை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுப்போமே. ஸோ நீங்கள் எடுத்ததுமே இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்டுக்கு வந்துடாது. இது 45 டேஸ் வந்து வெயிட்டிங் பீரியட்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு இந்த ஸ்கீமை நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். நாளைக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா இந்த பாலிசி அவருக்கு அப்ளிகபிள் ஆகாது. 45 டேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த டேர்ம் எஃபெக்ட்டுக்கு வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ லுக்அப் பீரியட் இருக்கு. நீங்கள் ஸ்கீமை நீங்கள் எடுத்துட்டீங்க, பட் உங்களுக்கு இந்த ஸ்கீம் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஆன்லைனில் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் இந்த ஸ்கீமை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் டைரெக்டாக நீங்கள் போய் டேர்ம் இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் நீங்கள் ஸ்கீம் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வித்தின் 15 டேஸ்க்குள்ளே உங்களோட ஸ்கீமை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் மாதம் இந்த ப்ரீமியம் டேர்ம் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிட்டு இருக்கீங்க, அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களால் அந்த நெக்ஸ்ட் மந்த் உங்களால் பே பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு 30 டேஸ் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணணும். அதே போல தான் இயர்லி ப்ரீமியம் அக்கௌண்ட்டும் உங்களுக்கு 5 இயர்ஸ் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் பே பண்ணணும். அதுக்கு மேலே உங்களால் கட்ட முடியல அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆகிடும். இப்போது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோடையே ஏன் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்கிறேன், கவனமாக கவனிங்க. இப்போ ஒருத்தர் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டார் இல்லையா, அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோம் லோன் எடுத்திருக்காரு. ஸோ மாசம் அவர் பாத்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் அவர் லோனுக்கு கட்டிட்டு இருக்காரு. அண்ட் அவர் தான் அந்த வீட்லையும் சம்பாதிக்கிறாரு. ஸோ அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு செலவையும் பார்த்துக்கணும், பிள்ளைகளோட படிப்பையும் பார்த்துக்கணும், எல்லா செலவுமே அவரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஓகே, இப்போ சடனாக அவர் தவறிட்டாருன்னு வச்சுப்போம். ஸோ அவர் தவறுனாங்கன்னா அந்த லோன் அமௌண்ட்டை யார் கட்டுவா? வீட்டு செலவுக்கு அமௌண்ட்டில் யார் பார்த்துப்பா? படிப்பு செலவுக்கு யார் பார்த்துப்பா? ஸோ அந்த ஃபேமிலிக்கே ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும். இதே டேர்ம் இன்சூரன்ஸ் அவர் போட்டு 1C டேர்மாக இருந்தால் அவரோட ஃபேமிலிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1C அவருக்கு கிடைக்கும். ஸோ அவங்க ஃபேமிலி அந்த 1Cயை அதை அப்படியே FDயில் போட்டாங்க அப்படின்னா மாதம் வட்டி மட்டுமே அவங்களுக்கு 50,000 கிடைக்கும். ஸோ அது மூலயமா அவங்களால ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். ஸோ நான் இந்த வீடியோவில் சொன்ன அந்த சாரல் ஜீவன் பீமா யோஜனா ஸ்கீம் வழியாக அவங்களுக்கு கவரேஜ் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 25 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை அவங்க அப்படியே FDயில் போடுறாங்கன்னா மாதம் அவங்களுக்கு வட்டி மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 12,500 ரூபாய் கிடைக்கும். ஸோ இந்த 12,500 ரூபாவை அவங்க மாதம் அவங்களோட செலவுகளை அவங்க பார்த்துப்பாங்க. யாருக்கிட்டையும் உதவின்னு கேட்டு அவங்க நிற்கணும்னு அவசியமும் கிடையாது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டேர்ம் இன்சூரன்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, ஃபைனலாக எப்படி இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நியர்பையில் இருக்கிற பேங்க் ஆர் இன்சூரன்ஸ் கம்பெனி, பேங்க் அப்படின்னா SBI லைஃப், LIC ஒரு HDFC லைஃப், இப்படி போய் இந்த IRDAI அதாவது சாரல் ஜீவன் பீமா யோஜனா ஸ்கீம் நான் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் போய் கேட்டிங்கனாலே அவங்களே எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக உங்கள் ஓன் ரிசர்ச் பண்ணி உங்கள் முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஐ ஹோப் இந்த சாரல் ஜீவன் பீமா யோஜனா ஸ்கீம் உங்களுக்கு கிளியர் அண்ட் கட்டாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ பற்றி தெரிய வைங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனை கேளுங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளோட ஃப்ரோசன் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி.